சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். இணையதளங்களில் பகிரப்பட்ட பெண் வழக்கறிஞரின் வீடியோக்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கண்கலங்கியது நீதிமன்ற அறையில் இருந்தவர்களை கலங்கச் செய்தது. கல்லூரியில் படித்த போது திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்த காதலனுடன் ஒரு மாணவி நெருக்கமாக இருந்துள்ளார். படிப்பை முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வரும் அவரது நண்பர்கள் அவரது ஒரு வீடியோ இணையதளங்களில் வலம் வருவதாக தெரிவித்தனர். அந்த வீடியோக்களை நீக்கவும் எதிர்காலத்தில் அவை பரவாமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு அவர் புகார் அளித்துள்ளார். ஆனால் அந்த புகார் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அந்த காட்சிகளை நீக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 70க்கும் மேற்பட்ட இணையதளங்களில் பகிரப்பட்டுள்ள அந்த காட்சிகளை 48 மணி நேரத்தில் நீக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அனைத்து குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமையாகும். இதுபோன்ற ஒரு வழக்கில் மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். இதுபோன்ற வழக்குகளில் காவல்துறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கில் டிஜிபியையும் எதிர்மனுதாரராக சேர்த்தார். பின்னர் இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக வழக்கின் விசாரணையை ஜூலை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அப்போது பெண் வழக்கறிஞரை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக கூறிய நீதிபதி உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினார். அந்த பெண்ணை சந்திக்கும் போது அழாமல் இருக்க வேண்டும் என்று கூறினார். நீதிபதியே உணர்ச்சி வசப்பட்டது நீதிமன்ற அறையில் இருந்தவர்களை கலங்கச் செய்தது.